அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, தட்சிணாயனம் காலம், துவாதசி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகு என இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம். ஆடி ஆவணி மாதங்கள் இணைந்த மாதம். சூரியன் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஆடி மாதம் இருக்கின்றது. இந்த ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். இந்த ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவார்கள். அது அறியாமை. உண்மையிலேயே பீட மாதம் என்பதுதான் பொருள். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆடி கார்த்திகை வருகின்றது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகின்றது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆடி பூரம் வருகின்றது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாக சதுர்த்தி வருகின்றது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியினை பார்த்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மாதம் முழுவதும் சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்திருக்கின்றார். குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். 4இல் ராகு, 10இல் கேது. 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாயுடன் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இணைந்து சஞ்சரிக்கின்றார். 8ஆம் இடத்தில் புதன் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் நல்ல வழிகள் உதயமாகும். நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம். குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பில்லாமல் போகலாம். எப்பொழுதும் போல் சட்டத்தை மதித்து நடப்பீர்கள். இந்த தன்மை சில அன்பர்களுக்கு சாதகமான மேலிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் சார்ந்துள்ள துறையில் புகழின் உச்சியை நோக்கி முன்னேறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள். அதே நேரம் சில சமயங்களில் காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையும். வியாபாரிகளுக்கு கடும் முயற்சிகளுக்கு பின் தகுந்த லாபம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் குறையும். தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி அடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தால் பாராட்டப்படுவீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தாலும் பணவரவு சீராகவே தொடரும். பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் பாசமும் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். மாணவ மணிகள் உழைப்பிற்கு ஏற்ற மதிப்பெண்களை பெறுவீர்கள். உழைப்பு குறைந்தால் உயர்வும் குறையக்கூடும். மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. குரு பகவான் இருக்கும் இடம் மறைவிடமாக இருந்தாலும் பார்க்கும் இடத்திற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் வருமானம் திருப்தி தரும். தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயமாகவே அமையும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். மேலும் கடகராசியில் புதன் வக்ர
வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது நன்மைதான். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படாது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும். மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கிய ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் சொத்து பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகம் சம்பந்தமான நல்ல அழைப்புகள் வரலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து செயல்பட முன்வருவார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய முதலீடுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு கூட்டு முயற்சியில் வெற்றி உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கூடும். செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனையும் அறிவுரையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எந்த பிரச்சனையையும் முறியடித்து வெற்றிக்கு வழிகாண்பீர்கள். குடும்ப நிலைமை மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் வேலையில் அலைச்சல் இருக்கும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும், சிலர் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிய வேண்டியிருக்கும். நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சக பெண் ஊழியர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். வக்கீல்களுக்கு நீங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரம் சீராக நடைபெறும். உழைப்புக்கு தகுந்த லாபம் இருக்கும். பகைவர்களின் இடையூறு அவ்வப்போது தலை தூக்கினாலும் அதை எளிதில் முறியடிப்பீர்கள். தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் ஏற்படலாம். ஆனால் புதிய தொழில் அனுகூலத்தை கொடுக்கும். நம்பிக்கையுள்ள நண்பர்கள், பெரியோர்கள் ஆலோசனையுடன் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளியூர் பயணம் சிறப்பை தரும். கட்டுமான ஆலோசகர் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிரிகளால் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும். பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமை பெறுவீர்கள். கலைஞர்கள் முயற்சி எடுத்தால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள், சமூக நலவாதிகள் பிரதிபலனை எதிர்பாராமல் உழைக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் அயராது உழைக்க வேண்டியதிருக்கும். முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். விவசாயிகள் சீரான மகசூலை காண்பீர்கள். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான மகசூலை பெறுவீர்கள். நவீன இயந்திரங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. பாசிப்பயிறு, நெல், கோதுமை, எள், கொள்ளு, துவரை, மஞ்சள், பல வகைகள் நல்ல வருவாயை கொடுக்கும். பெண்கள் கணவரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. தொட்டதெல்லாம் பொன்னாகும். உற்சாகம் பிறக்கும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பின்னடைவுகள் மறையும். விருந்து விழா என சென்று வருவீர்கள். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சுய தொழிலில் ஈடுபடும் பெண்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். பித்தம், மயக்கம் போன்ற உடல் உபாதைகள் வரலாம். நாக தேவதையை வணங்கி வாருங்கள். ராகு காலத்தில் துர்க்கை மற்றும் பைரவருக்கு பூஜை செய்யலாம். ஏழைகளுக்கு உளுந்து, கொள்ளு தானம் செய்யுங்கள். ஏழைகளுக்கு ஆடை தானம் செய்யுங்கள். குறிப்பாக நீலம் மற்றும் பல வண்ணம் நிற துணிகளை கொடுத்து வாருங்கள். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து வழிபாடு நடத்துங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.